எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? இந்த டயலாகை நம்ம யாரும் சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டோங்க. இதிலிருந்து வெளியே வர சில டிப்ஸை நான் படித்தேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது எல்லாம் நிரந்தரம் இல்லை, லைஃப்னா ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், வரிஸ்ன்னு மாறி மாறி இருக்க தான் செய்யும் அப்படின்னு நாம் பக்குவப்படணும். ரெண்டாவது விஷயம், நாம் அமைதியாக இருந்தாலும் நம்ம மனசு சும்மா இருக்காதுங்க. ஐயோ, நீ மட்டும் இப்படி கஷ்டப்படுறியே, எல்லாம் உனக்கே வருதே அப்படின்னு உள்ள இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம மனசுக்கு போல்டா பதில் சொல்லணும். நிறுத்து, நீ சொல்றதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாட்ஸ் குறைஞ்சு நம்ம மனசு ஸ்ட்ராங் ஆகும். மூணாவது விஷயம், நம்மளை நாமே மதிக்கணும். நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஹோம் மேக்கரா கூட இருக்கலாம். யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட் அப்படின்னு எப்போதும் நினைக்கணும். நாலாவது விஷயம், உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழதானே தவிர மற்றவங்கள காப்பி அடித்து வாழ்கிறது கிடையாது. அதனால் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த 4 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது என் உலகம். நான் உங்கள் நித்யா பாலசுப்ரமணியம்.